வணக்கம் நேயர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பொதுவா என்னுடைய சேனல்ஸ்ல நான் போடக்கூடிய வீடியோஸ பார்த்து நெறைய பேர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன? அதுவும் குறிப்பா சங்கிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னன்னா, தமிழ்நாட்ட பத்தி மட்டும் பேசுங்க. நீங்க எதுக்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள பத்தி பேசுறீங்க? நீங்க எதுக்கு உலக அரசியல் பேசுறீங்க? உங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படிங்கிற விமர்சனங்கள வைப்பாங்க. உலக அரசியல ஏன் நாம பேசணும்? அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு கண்ணு முன்னால நிதர்சனமாக நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் சாட்சியாக இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல இஸ்ரேலுக்கும், யுஎஸ்ஸுக்கும், ஈரானுக்கும் நடுவுல தானே போரு. இத பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? அப்படின்னு நெனச்சு உட்கார்ந்து இருந்ததோட விளைவு தான், இன்னைக்கு நாட்டுல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு காரணம். ஈரான் தானே பத்தி எரிகிறது அப்படின்னு நெனச்சா, அந்த தீவுடைய வெப்பத்தை இன்னைக்கு நம்மளால இங்க உணர முடியுது. யுஎஸும், இஸ்ரேலும் ஈரான அட்டாக் பண்ணாங்க. பதிலுக்கு ஈரான் உலகத்துடைய வர்த்தகத்தையே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. எங்க வலிக்குமோ அங்க அடிச்சிருக்கு ஈரான். இதனால பாதிக்கப்பட போறது நாம எல்லாருமே தான். அதுவும் குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அதற்கு காரணம் நமக்கு வரவேண்டிய முக்காவாசி ஃபியூவல்ஸ் அதாவது கிட்டத்தட்ட 80% ஃபியூவல், எனர்ஜி எல்லாத்துக்குமே நாம இம்போர்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அந்த இம்போர்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா வருது. இன்னைக்கு ஈரான் அத பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. லேட்டஸ்ட் செய்தி பாருங்க. தாய்லாந்தை சேர்ந்த ஒரு ஷிப், ஒரு கார்கோ ஷிப் இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருந்தது. குஜராத் போர்ட், கண்ட்லா போர்ட்டை நோக்கி வந்துட்டு இருந்தது. அந்த ஷிப்ப அடிச்சு துவம்சம் பண்ணி இருக்கிறாங்க. அதுல இருந்த கிட்டத்தட்ட 23 பேருக்கு மேல மாலுமிகள் இறந்து போயிருக்கிறாங்க. இதுல பெரும்பாலான இந்தியன் செயிலர்ஸும் அடக்கம். இன்னைக்கு உலகம் பூரா ஒரு எனர்ஜி கிரைசிஸ் வந்திருக்கு. அதனுடைய எதிரொலிய இன்னைக்கு நம்மளால கிரவுண்ட் லெவல்ல பார்க்க முடியுது. பாதிக்கப்படுறது பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் இல்ல. பெரிய பெரிய செல்வந்தர்கள் இல்ல. இல்ல இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமான அரசியல்வாதிகளும் இல்ல. ட்ரம்பும், நெத்தன்யாகுவும் அவங்களுடைய ஈகோக்காக ஒரு போர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா பாதிக்கப்படுறது யாரு? அதற்கான விளைவுகள சந்திக்கிறது யாரு? அதற்கான விலை குடுக்கிறது யாரு? சராசரி மக்களான நாம எல்லாரும் தான். நீங்க 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கீங்க. போர் ஆரம்பிச்சு இன்னையோட 12 நாள் ஆயிடுச்சு. 12 நாளைக்கே எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. முதல்ல 74 நாட்களுக்கான ஸ்டாக் நம்மகிட்ட இருக்கு. கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அரசு சொல்லிச்சு. ஆனா சொல்லி 48 மணி நேரத்துக்குள்ள ஹோட்டல் அசோசியேஷன்ஸ் எல்லாம் அறிக்கை வெளியிடுறாங்க. கமர்ஷியல் சிலிண்டருக்கு எங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்னு. இது பத்தாது அப்படின்னு டொமஸ்டிக் சிலிண்டரோட விலைய வேற ரூ. 60 ஏத்திட்டாங்க. கமர்ஷியல் சிலிண்டரோட விலை இன்னைக்கு ரூ. 1200 தொட்டுருச்சு. பல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அவங்களோட மெனுவ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன உணவகங்கள பத்தி சொல்லவே வேண்டாம். பிளாக் மார்க்கெட்ல இன்னைக்கு கமர்ஷியல் சிலிண்டர் ரூ. 1200 இருக்கிற சிலிண்டர ரூ. 3000க்கு வித்துட்டு இருக்காங்க. எத்தன சின்ன சின்ன உணவகங்களால இத அஃபோர்ட் பண்ண முடியும்? பெரிய பெரிய ஹோட்டல்ஸால இத தாக்கு பிடிக்க முடியும். ஆனா சின்ன சின்ன பிசினஸஸ் யோசிச்சு பாருங்க. இந்த மாரி சின்ன சின்ன உணவகங்கள்லாம் இன்னைக்கு இழுத்து மூடக்கூடிய நிலைமை வந்துருச்சுன்னா, இதனால பாதிக்கப்பட போறது யாரு? எத்தனை இளைஞர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்க தங்குறாங்க தமிழ்நாட்டுல. அவங்கெல்லாம் 3 வேள சாப்பாடுக்கு அந்த சின்ன சின்ன கையேந்தி பவன்கள நம்பி தானே இருப்பாங்க. ஒரு அஃபோர்டபிள் ஃபுட் அவங்களுக்கு அங்க தானே கிடைக்கும். தினம் தினம் பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுறவங்க இல்லையா அவங்க? இப்ப சாப்பாடுக்கு சஸ்டெனன்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. வீட்ல உட்கார்ந்து Swiggyலயும், Zomatoலயும் ஆர்டர் பண்றீங்களே, இன்னைக்கு சிலிண்டர் விலைய ஏத்திட்டாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல 5 மாதத்துல தேர்தல் வரப்போகுது. அதனால இப்போதைக்கு பெட்ரோல், டீசல் விலைய ஏத்த மாட்டாங்க. ஆனா இந்த போர் தொடர்ந்து நீடிச்சதுன்னா, பெட்ரோல், டீசல் விலையும் உயரும். பெட்ரோல், டீசல் விலை ஏறிடுச்சுன்னா, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் உயரும். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் உயர்ந்ததுன்னா, அத்தியாவசிய பொருட்கள் நம்ம வாங்கக்கூடிய, அன்றாடம் வாங்கக்கூடிய அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, உப்பு, காய்கறி, பழங்கள் எல்லாத்தோட விலையும் உயரும். இது மட்டும் இல்ல, இந்த தட்டுப்பாடு எல்லா துறைகளையும் பாதிக்கும். அக்ரிகல்ச்சர்ல ஃபெர்டிலைசர்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே புரொடக்ஷன கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு அறிக்கை விடுறாங்க. பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிய பாதிக்கும். அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம். விலைகள் உயர்த்தப்படலாம். இதே நிலைமை தொடர்ந்ததுன்னா, ஏற்கனவே 12 நாளைக்கு போர் நடந்ததுக்கே நம்ம நாட்டுடைய ஜிடிபி கிட்டத்தட்ட 0.5% குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நிலைமை இன்னும் ஒரு 3 இல்ல 6 மாசம் நீடிச்சதுன்னா, இந்தியாவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே ட்ரம்ப் போட்ட டாரிஃப்னால அதிக விலைக்கு வெனிசுவேலால இருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அவங்க நமக்கு பர்மிஷன் குடுக்குறாங்க. 1 மாசத்துக்கு வேணா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கங்கன்னு. ஆனா ரஷ்யா என்ன சொல்றான்? முன்னால உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல குடுத்துட்டு இருந்தேன். ஆனா அமெரிக்கா பேச்ச கேட்டு போனீங்க இல்லையா? இனிமேல் டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடையாது. மார்க்கெட் பிரைஸ் என்னமோ அதுக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்றான்.
இன்னைக்கு பெரும்பாலான இண்டஸ்ட்ரீஸுக்கு ஆயில் தேவை. பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ரப்பர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே ஆயில் தேவை. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செய்யறோம் இல்லையா? இப்ப அதுவும் பாதிக்கப்படும். அதனால பொருட்கள் தேங்கும். எவ்வளவு பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க இந்த தலைவர்கள் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு நாடு, ஒரு ஆளும் அரசு, ஒரு பிரதமர் என்ன பண்ணணும்? உலகத்திலே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நம்மளுடைய நாடு. 146 கோடி மக்கள் நாம இருக்கோம். சின்ன சின்ன நாடுகள் உடனே ரியாக்ட் பண்ணிருக்காங்கங்க. ஜப்பான்ல உடனே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அறிவிக்கிறாங்க. ஆபீஸ்ல எல்லாம் எனர்ஜி கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெயின் ஃப்ரீக்வன்சி எல்லாம் குறைச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாத்தோட டிக்கெட் விலையும் ஏறுதே. ஏற்கனவே பாருங்க, பிளைட் டிக்கெட் விலையெல்லாம் ஏறிடுச்சு. நாளைக்கு ட்ரெயின் டிக்கெட் விலையும் ஏறும். சின்ன சின்ன நாடுகள் ஜெர்மனி, யூகே, சவுத் கொரியா எல்லா நாடுகளும் உடனே களத்துல இறங்குறாங்க. இருக்கக்கூடிய எனர்ஜி ரிசோர்சஸ எப்படி நம்ம கன்சர்வ் பண்ண முடியும், எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுக்கிறாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு 2 விஷயங்கள் செய்யறாங்க. ஒண்ணு, அவங்களை ஆசுவாசப்படுத்துறாங்க. ஆமா, உண்மையை சொல்றாங்க. பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை நம்மள பாதிக்கும். ஆனா அதுக்காக நம்ம பயப்படவோ இல்ல பேனிக் ஆக வேண்டிய அவசியமோ இல்ல. இத நாமெல்லாம் சேர்ந்து களத்துல செயல்பட்டு இதை நாம எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு மக்களுக்கு ஆசுவாசப்படுத்துறாங்க. மக்களுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்பரண்டா ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க. ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 146 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுல மட்டும்தான் ஒரு அரசாங்கம் இன்னமும் பொய் சொல்லிட்டு நேத்து வரைக்குங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேஜர் சிட்டிலயும் இன்னைக்கு எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு வந்திருக்கு. கியூல நிக்கிறாங்க. கியூல நிக்கிறவங்க அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. சண்டை, அடிதடி சண்டை நடக்குது. ஆனா அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆல் இஸ் வெல், சப் சங்காசி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பிரதம மந்திரிக்கு எலெக்ஷன் ரேலிக்கு போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. ஆனா ஒரு 5 நிமிஷம் நாட்டு மக்களுக்கு உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கறத விளக்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்ல. மாசம் மன் கி பாத் பேசுறாருல, போர் ஆரம்பிச்சு 12 நாள் ஆயிடுச்சுல்ல. இன்னைக்கு பிரச்சனையை இந்தியாவும் சந்திக்குது இல்ல. ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ நாட்டு மக்களுக்கு நேரடியாக பிரதமர் பேசி, இன்னைக்கு இதுதான் நிலைமை, ஆமா பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அப்டேட் பண்றதுல என்ன கஷ்டம்? இந்த அரசாங்கத்துடைய பிரச்சனையே என்ன தெரியுமா? இத பல்வேறு காலகட்டங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். டிமானிட்டைசேஷன் போது பேங்க் வாசல்ல மக்கள்ல கியூல நிக்க வச்சாங்க. கோவிட் காலத்துல ஆக்சிஜனுக்காக ஹாஸ்பிட்டல் வாசல்ல மக்கள்ல கியூல நிக்க வச்சாங்க. இன்னைக்கு இந்த போர் சூழல்ல சிலிண்டருக்காக மக்களை கியூல நிக்க வச்சிருக்காங்க. டிமானிட்டைசேஷன் வந்த போதும் இதேதான் பண்ணாங்க. கோவிட் காலத்துல திடீர்னு ஒரு லாக்டவுன். அது வரைக்கும் எதுவும் பிரச்சனையே இல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. டிமானிட்டைசேஷன் அப்போ திடீர்னு ஒரு நாள். இந்த நிமிஷத்துல இருந்து இதெல்லாம் செல்லாது. விளைவு, பேங்க் வாசல்ல கியூல நின்னாங்க. இந்த மாநிலத்தில இருந்து அவங்க சொந்த மாநிலத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு போக்குவரத்து இல்ல. எத்தனை தொழிலாளிகள் கையில குழந்தைங்களையும் தூக்கிட்டு எல்லா உடைமைகளையும் தூக்கிட்டு நடந்து போனாங்க. பார்த்துட்டு தானே இருந்தோம். அவங்களெல்லாம் சொந்த மாநிலத்துக்கு சேஃபா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அடிப்படை ஏற்பாடுகள் கூட பண்ணாத ஒரு ஒன்றிய அரசு தான் இந்த அரசு. கோவிட் காலத்துல எல்லாத்தையும் நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு பேசுனாங்க. ஆனா ஆக்சிஜன் இல்லாம எத்தனை பேர் இறந்து போனாங்க, கங்கையில எவ்வளவு பிணங்கள் மிதந்தது அப்படிங்கறத நம்ம கண்கூட பார்த்தோம். அப்போ இந்த அரசுடைய மாடஸ் ஆப்பரண்டியே பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டினையல். எதுவுமே இல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கு, எங்கேயோ ஒரு மூலையில போர் நடக்குது, இதனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிறதே அக்னாலேஜ் பண்ண மறுக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. ஏன்னா பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குங்கிறத அக்னாலேஜ் பண்ணாதானே அந்த பிரச்சனைக்கான தீர்வை பத்தி மக்கள் கேட்பாங்கல்ல. அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அப்போ முதல்ல டினையல் மோட்ல போயிட வேண்டியது. பிரச்சனையே இல்ல, பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா தானே அதை பத்தி நாம பேசணும் அப்படின்னு மீடியாவுடைய வாயையும் காசு கொடுத்து அடைச்சிட வேண்டியது. அப்ப அவங்களும் இந்த சங்கி கூட்டத்துக்கு ஜால்ரா போட்டு முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்த முயற்சி பண்ணுவாங்க. அடுத்த லெவல் ஆஃப் டிஃபென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனை கையை மீறி போயிடும். அதுக்கப்புறம் டினையல் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? டிஸ்ட்ராக்ஷன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. பாருங்க, ராகுல் காந்தி ஈரானுக்கு ஆதரவா பேசுறாரு, இவர் எவ்வளவு பெரிய தேச துரோகின்னு பாருங்க. எதிர்கட்சிகள்லாம் ஈரானுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. எதிர்கட்சிகள்லாம் களத்துல இறங்கி ஈரானுக்கு ஆதரவா போராடுறாங்க அப்படின்னு
பிரச்சனையை திசை திருப்ப மடைமாற்றம் செய்ய முயற்சிப்பாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த சங்கி கூட்டம் அததான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சிலிண்டர் இல்லைன்னா என்ன? எலக்ட்ரிக் அடுப்புல சமைக்கலாமே. நம்ம பாரம்பரிய பழக்கமான விறகடுப்பு இருக்குல்ல. நம்ம கலாச்சாரத்தை, நம்ம பாரம்பரியத்தை நம்ம விட்டு கொடுத்துட கூடாதுல. விறகடுப்புல சமைக்கலாமே. ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ்வோட விலை, நேத்து நான் போய் கடையில ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ், ஒரு சேஃப்டிக்காக ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கிட்டு வந்தேங்க. ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ்வோட விலை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வருது. டாப் அண்ட் மாடல்னா. பேசிக் மாடலே 2500 ரூபாய் வருது. ஆனா இன்னைக்கு நீங்க கடைக்கு போனீங்கன்னா கூட அது கிடைக்காது. நேத்து சாயங்காலம் 3, 4 கடை ஏறி இறங்குனேன். நேரடியா நான் போனேங்க. 3, 4 கடை ஏறி இறங்குனேன். ஸ்டாக் இல்ல. எல்லாம் வித்து தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆன்லைன்ல ஏதாவது அவைலபிளா இருக்குமா அப்படின்னு போட்டு பார்த்தா, ஆன்லைன்லயும் எல்லாமே புக்டு. ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் கூட அவைலபிளா இல்ல. 2500 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் கொடுத்து எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்குற பத்தி எத்தனை பேருக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. 146 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல 80 கோடி மக்கள் அரசாங்கம் கொடுக்கிற இலவச ரேஷன் அரிசியை நம்பி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. இத நாம சொல்லல. ஒன்றிய அரசே பல தருணங்கள்ல பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களால 4000 ரூபாய் கொடுத்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்க முடியுமா? சரி, அப்படியே வாங்கினாலும் அதுல இந்த பாத்திரத்தை வச்சுதான் சமைக்க முடியும் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப அதுக்கு இன்னொரு ஒரு 2000 ரூபாய் தண்ட செலவு பண்ணணும்ல. இவ்வளவு செலவு பண்ணி வாங்கிட்டாலும் எத்தனை வீடுகள்ல 3 ஃபேஸ் கரண்ட் இருக்கு? எத்தனை கிராமங்கள்ல முதல்ல கரண்ட் இருக்கு வட மாநிலங்கள்ல? அப்படியே கரண்ட் இருந்தாலும் எல்லாரும் ஒரே நேரத்துல இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா இந்த லோடு தாங்குமா? அவ்வளவுக்கு தேவையான பவர் உங்களால ஜெனரேட் பண்ண முடியுமா? இதுல இந்த தாவேகாவை சேர்ந்த சில அறிவு ஜீவிகள் அப்படியே நுனிநாக்கு ஆங்கிலம் படிச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன் சமைச்சுதான் சாப்பிடணுமா? பச்சையா சாப்பிடலாமே, காய்கறி சாப்பிடலாமே, ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமே. கடையில போய் என்னைக்காவது இவங்க வாங்கி இருப்பாங்களா? ஒரு வாழைப்பழம் என்ன விலை விக்குது இன்னைக்குன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அப்போ எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம ஒரு மேட்டிமைத்தனத்தோட இதற்கு எப்படி சொல்யூஷன் சொல்லுது பாருங்க இந்த சங்கி கூட்டம். விறகடுப்பு பயன்படுத்தலாமே. ஒரு நாளைக்கு 3 வேளை சமைக்கணும். வீட்டு பெண்கள் தான் சமைக்கணும். 6 மணி நேரம் உட்கார்ந்து அந்த விறகடுப்பு கிட்ட ஊதிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களோட நுரையீரல் என்ன ஆறுது? யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே இந்தியால இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரத்த சோகை அதிகமா இருக்கு. போதுமான நியூட்ரிஷன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுல 3 மாசம் உட்கார்ந்து அடுப்பாங்கரையில ஊதிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களோட உடல்நிலை என்னத்துக்கு ஆறுது? இதெல்லாம் பிராக்டிகலா நடக்கக்கூடிய காரியமா? நீங்க தானே பெருமை பேசுவீங்க. எல்லாருக்கும் சிலிண்டர் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு. அப்ப எல்லாருக்கும் சிலிண்டர் கொண்டு போய் சேர்க்கறது முக்கியம் இல்ல. அது அவங்களுக்கு தடைபடாம அவைலபிளா இருக்கா அப்படிங்கறத நீங்க உறுதி செய்ய வேண்டாமா? அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படிங்கறத முன்கூட்டியே அரசுல இருக்கக்கூடியவர்கள், பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் யோசிச்சிருக்க வேண்டாமா? பெட்ரோலியம் மினிஸ்டர் எந்த அறிக்கையும் இல்ல. வெளியுறவுத்துறை அமைச்சர் அதை பத்தி பேசுறது இல்ல. பினான்ஸ் மினிஸ்டர்ட்ட கேட்கவே வேண்டாம். வெங்காயம் பூண்டு விலை ஏறிடுச்சுன்னா நான் அதெல்லாம் சாப்பிடுறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிண்டர் விலை ஏத்திட்டு இருந்தா நான் சமைக்கிறது இல்லைங்க. அதனால என்கிட்ட அதை பத்தி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நாட்டுடைய பிரதமர், ஏழை தாயின் மகன், விஸ்வகுரு, நீங்க பேச வேண்டாமா சார்? ஒரு 10 நிமிஷம் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய பீதிய முதல்ல ஆஸ்வாசப்படுத்துங்க. இன்னைக்கு எல்லாரும் பேனிக் மோட்ல இருக்காங்க. பேசுங்க. பதட்டப்படாதீங்க. இதற்கான சொல்யூஷன்ஸ நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத முதல்ல டிரான்ஸ்பரண்டா மக்கள் கிட்ட பகிருங்க. அந்த அடிப்படை நேர்மையாவது ஒரு அரசுக்கு வேணும். டெய்லி பிரீஃபிங் கொடுங்க. நீங்க டெய்லி பேசணும்னு அவசியம் இல்ல. ஆனா சம்பந்தப்பட்ட அமைச்சர் டெய்லி பேச சொல்லுங்க. ஃபியூல் எவ்வளவு ஸ்டாக் மிச்சம் இருக்கு? எல்பிஜி எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கு? இம்போர்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? அமெரிக்கால இருந்து வரக்கூடிய கார்கோ, வெனிசுலால இருந்து வரக்கூடிய கார்கோ எந்த நிலைமையில இருக்கு? ரஷ்யால இருந்து வர கார்கோ எப்ப நம்மளுக்கு வந்து சேரும்? பொய் செய்திகள், வதந்திகள் இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு உண்மையை நீங்க தானே பேசணும். உண்மையை நீங்க பேசினா நீங்க டிரான்ஸ்பரண்டா இருந்தா தானே மக்கள் கிட்ட தேவையில்லாத ஒரு பீதியை வந்து தவிர்க்க முடியும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு மக்களுக்கு நீங்க தானே சார் அட்வைஸ் பண்ணணும். இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண சொல்லுங்க. வெளியில அத்தியாவசிய விஷயங்களுக்கு மட்டும் வெளியில போங்க. இல்லன்னா கிட்டத்தட்ட ஒரு லாக்டவுன் மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நாம கையாளணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபியூவலை கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. பவர் கன்சம்ஷனை குறைங்க. ஃபியூல் கன்சம்ஷனை குறைங்க. இந்த சிச்சுவேஷனை நாமெல்லாம் சேர்ந்து செயல்பட்டாதான் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். சின்ன சின்ன தொழில்கள் முடங்காத அளவுக்கு முதல்ல அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. பெரிய பெரிய ஹோட்டல் ஒரு வாரம் மூடி இருந்தா கூட அவங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படாது. ஆனா சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டா அது ஒரு விஷியஸ் சைக்கிள். அது மூலமாக எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஒட்டுமொத்த பொருளாதாரமும் பாதிக்கப்படுது. எஸ்மா சட்டத்தை நடைமுறைப்படுத்த தெரியுது. எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படிங்கறத எதுக்கு கொண்டு வந்தீங்க? தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும்.
முதல்ல உள்நாட்டுக்கு தேவையான அந்த ஸ்டாக்க வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மத்த நாடுகளுக்கு. அப்போ முதல் வேலையா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? இந்த க்ரூட் ஆயில இங்க கொண்டு வந்து அத சுத்திகரித்து மேலை நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல. ரிலையன்ஸ், நயாரா போன்ற நிறுவனங்கள். அவங்க மேல ஒரு பேன் போட்டிருக்கணும். வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்றத நிறுத்திட்டு, முதல்ல உள்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள பண்ணுங்க. அத இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த அரசு பண்ணியிருக்குதா? பிரையாரிடைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, எக்ஸ்போர்ட்ஸ இதுவரைக்கும் பேன் பண்ணல. அப்போ யாருக்கு ஆதரவான ஒரு அரசாக இந்த அரசு செயல்படுது? இன்னைக்கே போர் அறிவிச்சுட்டு சம்பந்தப்பட்ட அந்த தலைவர்கள்லாம் ரொம்ப சௌரியமா உட்கார்ந்திருக்கிறாங்க. இந்த அன்றாட பிரச்சனைகள்னால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போறதில்ல. மோடி 3 வேளை சாப்பிடுறத நிப்பாட்ட போறதில்ல. தனி விமானத்த புடிச்சு லட்சக்கணக்குல ஃபியூவல ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறதையும் அவர் நிறுத்த போறது கிடையாது. ஆனா அன்றாட வேலைக்கு போகக்கூடிய நீங்களும் நாமும் தான் பாதிக்கப்பட போறோம். இதனால ட்ரம்ப்புக்கோ, நெத்தன்யாவுக்கோ, மோடிக்கோ எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா இந்த போருக்கான விலைய குடுக்கிறது நீங்களும் நானும் தான். இன்னும் இது எத்தன நாள் போக போகுதுன்னு தெரியல. ஆனா தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபியூவல கன்சர்வ் பண்ணுங்க. எனர்ஜிய கன்சர்வ் பண்ணுங்க. அப்படியெல்லாம் பண்ணி தான் நாம தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா இந்த அரசாங்கம் எந்த விதத்திலயும் நமக்கு ஹெல்ப் பண்றதா நமக்கு தெரியல. எப்படி கோவிட் காலத்த கடந்து வந்தோமோ, எப்படி டிமானிட்டைசேஷன் காலத்த நாம கடந்து வந்தோமோ, அந்த மாரி இந்த விஷயத்தையும் நாம கடந்து வந்து தான் ஆகணும். அரசாங்கத்த எதிர்பார்க்காம கொஞ்சம் சமயோஜிதமா சிந்திச்சு, முடிஞ்ச அளவுக்கு ஃபியூவலையும், பவரையும் கன்சர்வ் பண்ண முயற்சி பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.